ஒரு வேலை தேவைப்பட்டதால் அவள் ஒரு பணக்கார குடும்பத்தின் வீட்டில் வேலைக்காரியாக சேர்கிறாள். ஆனால் அந்த வீட்டில் சில விஷயங்கள் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. வீட்டின் அம்மாவின் நடத்தை, அவளுடைய ரகசியங்கள், மேலும் மாடியில் இருந்து பூட்டப்பட்ட அறை. அவள் அங்கே வேலைக்கு சென்றது ஒரு சாதாரண வேலை என்று நினைத்தாள். ஆனால் விரைவில் அவளுக்கு புரிந்தது, அந்த வீட்டில் உண்மையான ஆபத்து யார் என்பதை தெரியவில்லை. இதுதான் ஃப்ரிடா எம்சி ஃபிடன் எழுதிய பிரபலமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் த ஹவுஸ்மேட். மில்லி கலோவேக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது. அவளுக்கு வேலை வேண்டும். அவளுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தால் அவள் சிறை தண்டனை அனுபவித்தாள். இதனால் சாதாரணமாக யாரும் அவளுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. ஒரு பணக்கார குடும்பத்தின் வீட்டில் லிவ்-இன் ஹவுஸ்மேட் தேவை. அந்த வீடு மிகவும் அழகாக இருந்தது. பெரிய வீடு, அழகான அறைகள், பணம், வசதி என்றும் எல்லாமே இருந்தது. அந்த வீட்டில் இருந்தவர் ஆண்ட்ரோ விஸ்செஸ்டர், அவளுடைய மனைவி நேனா மற்றும் அவர்களின் மகள் சிசிலியா. மில்லி அந்த வீட்டின் வேலைக்கு சேர்ந்தபோது எல்லாமே சரியாக இருப்பது போல தெரிந்தது. ஆனால் முதல் நாளிலேயே ஒரு விஷயம் அவளுக்கு விசித்திரமாக தெரிந்தது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறை வீட்டின் மேலே இருக்கும் ஒரு சிறிய அட்டிக் ரூம். அந்த அறையில் கதவை வெளியில் இருந்து பூட்ட முடியும். மில்லிக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் வேலை தேவை என்பதால் அவள் எதுவும் கேட்காமல் அங்கே தங்கிக் கொண்டாள். நீனா மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டாள். ஒரு நாள் மிகவும் அன்பாக இருந்தாள். அடுத்த நாள் திடீரென்று கோவப்படுவாள். சில நேரங்களில் மில்லிக்கு காரணமே இல்லாமல் வேலை கொடுத்தாள். செய்த வேலையை மீண்டும் செய்ய சொல்வாள். ஆனால் மில்லிக்கு நேனா மனநிலை சரியில்லாது என்று தோன்றியது. ஆண்ட்ரோ மட்டும் அதற்கு முற்றிலும் எதிராக இருந்தார். அவர் அமைதியாகவும் அன்பாகவும் மில்லியிடம் மரியாதையாகவும் நடந்து கொண்டார். அதனால் மில்லி மெதுவாக ஆண்ட்ரோவை நம்ப ஆரம்பித்தாள். ஆண்ட்ரோ தனது மனைவி நீனா பற்றி மில்லியிடம் பேச ஆரம்பித்தார். அவளுடைய பேச்சில் இருந்து நேனா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் என்று, வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு நேனாதான் காரணம் என்று மில்லி நினைக்க தொடங்கினாள். ஆனால் மில்லிக்கு தெரியாது, ஒரு பெரிய உண்மை இருந்தது. ஆண்ட்ரோ சொல்வது எல்லாமே உண்மை இல்லை. ஒரு கட்டத்தில் ஆண்ட்ரோ மற்றும் மில்லி இருவருக்கும் நெருக்கம் அதிகரிக்கிறது. மில்லி ஆண்ட்ரோவை ஒரு நல்ல மனிதர் என்று நம்புகிறாள். அதே நேரத்தில் நைனா தொடர்ந்து அவளை தொந்தரவு செய்வது போல தெரிகிறது. இதனால் மில்லியின் மனதில் ஒரு எண்ணம் உருவாகிறது, இந்த வீட்டின் உண்மையான பிரச்சனை நைனாதான். ஒரு நாள் ஆண்ட்ரோ மற்றும் மில்லி இருவரும் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். அவர்கள் இடையிலான நெருக்கம் மேலும் அதிகரிக்கிறது. இறுதியில் அவர்கள் உறவில் ஈடுபடுகிறார்கள். அதன் பிறகு ஆண்ட்ரோ நீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகின்றான். மில்லிக்கு எல்லாம் அவளுக்கு சாதகமாக மாறிவிட்டது போல தெரிகிறது. ஆனால் அடுத்த நாள் அவள் கண்களை திறக்கும் போது அவள் ஒரு பயங்கரமான இடத்தில் இருக்கின்றாள். அட்டிக் ரூம், கதவு பூட்டப்பட்டுள்ளது. அவள் வெளியே செல்ல முடியவில்லை. அப்போது தான் மில்லிக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கின்றது. ஆண்ட்ரோ ஒரு நல்ல மனிதர் அல்ல. அவர் ஒரு கொடூரமான கட்டுப்படுத்தும் மனிதர். நைனாவை பல வருடங்களாக அவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தி வந்திருக்கிறார். நைனாவை அட்டிக்கில் அடைத்து வைத்து தண்டிப்பது அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. நைனா வெளியே சென்றாலும் யாரும் அவளை நம்பாத அளவுக்கு ஆண்ட்ரோ அவளுடைய நற்பெயரையும் மனநிலையையும் கெடுத்திருக்கிறார். அதனால்தான் நைனா வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரு பைத்தியக்கார பெண்ணை போல தோன்றினாள். ஆனால் உண்மையில் அவள் ஒரு கொடூரமான கணவனிடம் தப்பிக்க முடியாமல் சிக்கியிருந்தாள். ஒரு கட்டத்தில் நீனா மகள் கிளேரியாவை ஆண்ட்ரோ ஆபத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். அதன் பிறகு நைனா தன்னுடைய கணவனை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். ஆனால் அவள் நேரடியாக ஆண்ட்ரோவை எதிர்கொள்ள முடியவில்லை. அப்போது அவள் ஒரு திட்டத்தை உருவாக்கிறாள். இதுதான் கதையின் மிகப்பெரிய ட்விஸ்ட். நீனா மில்லியை சாதாரணமாக வேலைக்கு எடுக்கவில்லை. அவள் மில்லியின் கடந்த காலத்தை பற்றி விசாரித்திருந்தாள். மில்லி முன்பு சிறையில் இருந்தது நேனாக்கு தெரியும். மேலும் ஒரு ஆண் தன்னுடைய தோழியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முயன்றபோது மில்லி அவனை எதிர்த்து கடுமையாக போராடியது நேனாக்கு தெரியும். அதனால் நீனா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாள். மில்லி பயப்படுகின்ற பெண் அல்ல.
ஆண்ட்ரோ மில்லியை தன்னுடைய அடுத்த இலக்காக மாற்றினாள். ஒரு நாள் மில்லி அவனை எதிர்த்து நிற்பாள். அதைத்தான் நேனா விரும்புகின்றாள். இதனால் மில்லியை ஆண்ட்ரோவிடம் நெருக்கமாக கொண்டு செல்ல நேனா திட்டமிட்டாள். மில்லி நேனாவை வெறுக்கும்படி சில விஷயங்களையும் நேனா திட்டமிட்டு செய்தாள். ஆண்ட்ரோவிடம் மில்லி ஒரு அப்பாவியான பெண்ணாக தோன்ற வேண்டும். ஆண்ட்ரோ அவளை விரும்ப வேண்டும். அதற்கு பிறகு ஆண்ட்ரோ தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வேண்டும். இப்போது மில்லி அட்டிக்கில் சிறைப்பட்டிருக்கின்றாள். ஆண்ட்ரோ அவளை பல்வேறு மனரீதியாகவும் மற்றும் உடல் ரீதியாகவும் தண்டனைகளுக்கு உட்படுத்துகின்றான். அவள் வெளியே வர முடியாது, உதவி கேட்க முடியாது. ஆண்ட்ரோவின் கட்டுப்பாட்டில்தான் அவளுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஆண்ட்ரோ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டான். மில்லி எளிதில் உடைந்து போகும் பெண் அல்ல. அவள் தப்பிக்க ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கின்றாள். அந்த வாய்ப்பு கிடைத்ததும் வேட்டையாடப்பட்டவள் வேட்டையாடுபவளாக மாறுகின்றாள். மில்லி ஆண்ட்ரோவை தாக்கி அவனை அட்டிக்கில் பூட்டி விடுகின்றாள். இப்போது நிலைமை தலைகீழாகிறது. ஆண்ட்ரோ வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டான். மில்லி அவனிடம் அவன் மற்றவர்களுக்கு செய்ததை போன்ற தண்டனைகளை எதிர்கொள்ள செய்கின்றாள். அவனுடைய அதிகாரம், அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய பயமுறுத்தல் எல்லாமே இப்போது முடிந்து விடுகிறது. இறுதியில் ஆண்ட்ரோ மிகவும் மோசமான நிலையில் சிக்கிக் கொள்கின்றான். மில்லி அவனை வெளியே விடாமல் இருக்கின்றாள். அவனுடைய கொடுமைக்கு அவனே பலியாகின்றான். இதற்கிடையே நீனா தனது மகள் சிசிலியாவுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகிறாள். ஆனால் அவளுடைய மனதில் மில்லியை பற்றிய கவலை இருக்கிறது. மில்லியை ஆண்ட்ரோவிடம் விட்டு செல்ல முடியாது என்று நினைத்து நீனா மீண்டும் வீட்டிற்கு வருகின்றாள். அங்கே அவள் அட்டிக்கு சென்றாள். அவள் எதிர்பார்த்தது மில்லியை. ஆனால் அங்கே இருப்பது ஆண்ட்ரோ. நிலைமை மீண்டும் ஆபத்தாகிறது. ஆண்ட்ரோ நீனாவை தாக்க முயற்சிக்கின்றான். அவன் மீண்டும் தன்னுடைய பழைய அதிகாரத்தை பெற முயற்சிக்கின்றான். ஆனால் இந்த முறை நீனா தனியாக இல்லை, மில்லியும் அங்கே இருக்கின்றாள். இருவரும் ஆண்ட்ரோவை எதிர்கொள்கிறார்கள். இறுதியில் ஆண்ட்ரோ படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து இறக்கின்றான். மில்லியும் நீனாவும் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். ஒரு சில நிமிடத்திற்கு முன்பு வரை தாங்கள் கட்டுப்படுத்திய மனிதன் இப்போது உயிரற்ற நிலையில் கிடக்கின்றான். இப்போது மிகப்பெரிய பிரச்சனை. ஆண்ட்ரோவின் மரணத்திற்கு யார் காரணம்? நீனா மற்றும் மில்லி இருவரும் உண்மையை சொன்னால் இருவருக்கும் சிறை செல்லும் ஆபத்து இருக்கிறது. ஆனால் ஆண்ட்ரோவின் கடந்த காலத்தை பற்றி போலீசில் சிலருக்கு ஏற்கனவே தெரியும். அவரால் துன்புறுத்தப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் விசாரணையில் நீனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் ஆண்ட்ரோவின் மரணத்தை ஒரு விபத்தாக கருதி முடிவு எடுக்கிறார்கள். நீனா இறுதியில் அந்த மனிதரிடம் இருந்து விடுதலை பெறுகின்றாள். இந்த கதை இங்கே முடியவில்லை. 1 வருடம் கழித்து மில்லி தனது வாழ்க்கையை தொடங்குகின்றாள். அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் அவள் இனி தன்னுடைய கடந்த காலத்தை விட்டு ஓடவில்லை. ஒரு புதிய வேலைக்கான இன்டர்வியூக்கு செல்கின்றாள். அங்கே ஒரு பணக்கார பெண்ணை சந்திக்கின்றாள். அந்த பெண்ணின் உடலில் சில காயங்கள், அடையாளங்கள் மில்லி கவனிக்கின்றாள். அவள் கண்களில் இருக்கும் பயத்தையும் மில்லி புரிந்து கொள்கின்றாள். அப்போது மில்லிக்கு எல்லாமே புரிகிறது. அந்த பெண்ணும் ஒரு ஆண்ட்ரோ போன்ற மனிதனிடம் சிக்கியிருக்கின்றாள். அந்த பெண் மில்லியிடம் உதவி கேட்கின்றாள். மில்லி அந்த வீட்டை நோக்கி பார்க்கின்றாள். அவளுக்கு நேனா நினைவுக்கு வருகின்றாள். இதனால் ஒருவரை காப்பாற்ற முடியும் என்பதை அவள் புரிந்து கொள்கின்றாள். அதனால் அவள் அந்த வேலையை ஏற்றுக்கொள்கின்றாள். இப்போது மில்லி ஒரு சாதாரண ஹவுஸ்மேட் அல்ல, துன்புறுத்தப்படும் பெண்களுக்கு உதவும் ஒருவராக மாறுகின்றாள். இதுதான் த ஹவுஸ்மேட் கதையின் மிகப்பெரிய திருப்பமும் முடிவும். ஒரு பெண் வேலை தேடி ஒரு வீட்டிற்குள் செல்கின்றாள். அங்கே அவள் ஒரு கொடூரமான ரகசியத்தை கண்டுபிடிக்கின்றாள். ஆனால் இறுதியில் அந்த வீட்டில் இருந்து வெளியே வரும்போது அவள் ஒரு புதிய மனிதராக மாறுகின்றாள். சில நேரங்களில் நாம் நினைக்கும் வில்லன் உண்மையான வில்லன் அல்ல. சில நேரங்களில் அமைதியாக இருப்பவர் தன் உயிரை பிழைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் த ஹவுஸ்மேட். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல கதையோடு.